Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி கிச்சன்ல வந்து ப்ளம்பிங் எப்படி பண்ணிருக்கோம் அப்படினு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளாட்ல வந்து பாத்தீங்கன்னா வர்க் பண்ணிருக்கோம். அது எப்படி இருக்கும் அப்படினா அங்க வந்து இன்புட் வந்து பைப் வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம அதில இருந்து உள்ள எடுத்துப்போம். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிங்கிள் வால் வந்த மாதிரி கொடுத்திருப்போம். பட் என்னன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்டா வந்து கொடுத்திருப்போம். ஏனா இதில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தண்ணி வரல அப்படின்னா இப்போது ஒரு 1 hour வருது அப்படின்னா தண்ணி வந்து யாராவது பிடிச்சிக்கங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக டேங்க் ஃபெசிலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்னா இப்போவும் வந்து அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளம்பிங் லைனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போட்டிருப்பாங்க. அந்த கிளாம்ப்லாம் வச்சு போட்டிருப்பாங்க. பட் என்னென்னா இப்போ வந்து நம்ம கன்சீல் வந்து பண்ணியிருக்கோம். இதில் கொடுத்துட்டு அந்த வால்வெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வால் வந்து இதில் கொடுத்துருக்கோம். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கார்பரேஷன் வாட்டர், ஒன்று வந்து போர் வாட்டர் ஒன்று வரும். அந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் போகாத அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் யூட்டிலிட்டி. இதுக்கு முன்னாடி யூட்டிலிட்டி எப்படி இருந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து இந்த ஓப்பனே வந்து பார்த்திங்கன்னா 2 feet இதுதான் வந்து ஓப்பன். இப்போ தான் வந்து உடச்சிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லலான்னு இருந்தேன். இப்போவுமே வந்து ரெனோவேஷன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளானில் வந்து ஒரே வாட்டி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் டைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிமாலிஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்னா ஒர்க் வந்து டிலே ஆகும். என்னென்னா கீழே இருக்கிற டைல்ஸ்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகும், டேமேஜஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து யூட்டிலிட்டியோட பைப் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஓடிஎஸ்லேருந்து ஒரு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஒன்று கொடுப்பாங்க, ஒன்று போர் வாட்டர், ஒன்று கார்பரேஷன் வாட்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 2 வாட்டர் லைன் இப்படி வரும். இப்படி வந்து ஒரு இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் ரெண்டுமே எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். இதுலேருந்து 600 வச்சு சென்டர் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே ஆங்கிள் காக்கு வந்து போடுற மாதிரி வந்து இங்கே ஃபிட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் ஒன்று கொடுத்துருப்போம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் போயிடும். இந்த வாட்டர் வந்து அப்படியே டைரெக்டாக வந்துடும். இதுலேருந்து இதுக்கு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக டைல்ஸ் இப்போ தான் ஒட்டியிருக்காங்க. இதுலேருந்து இதுக்கு வந்துடும். இதில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேலே வந்து 2 ராடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து டேங்க் வச்சுக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ரெனோவேஷன் இல்லை பைப் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 2 hours ½ டேக்கு வந்து தண்ணி வந்து பிடிச்சிக்க சொல்லுவாங்க. இல்லை சில டைமில் வந்து ஒரு 1 day வரலன்னு வச்சுக்கோங்களேன். இதில் டேங்க் போட்டு நீங்கள் அதில் ஃபில் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும்தான் வந்து இதை வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தோம். பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து இந்த மேலே ப்ளம்பிங் பைப் லைன்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம இப்போ இருக்கிற அட்வான்ஸ் மெட்டீரியல்லாம் வந்து வந்திருக்கு. அதனால் இதில் வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபிட்டிங்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு வால், அதுக்கப்புறம் வந்து ரவுண்டாக திருப்புறது அந்த மாதிரிலாம் வரும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஆங்கிள் காக் வந்து போட்டு ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஆங்கிள் காக் மாதிரி ஆக்சுவலாக வந்து ஆங்கிள் காக் கீழே வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும். வந்து ஒரு டேங்க் இருக்கும். ஆக்சுவலாக வந்து கிச்சனில் ஒன்று 2 பாத்ரூமில் வந்து 2 வச்சுருக்காங்க. அதுவே பாருங்கள் தண்ணி இல்லை. அது ஆக்சுவலாக வந்து கருப்பாக இருக்குது. தண்ணி வந்து அது கீழே தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது சால்ட் கண்டென்ட் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால இப்படி தண்ணி வந்து டேமேஜ் வந்து அதிகமாக ஆகிடுது. இந்த சைடு வந்து அப்படியே இந்த பைப் லைன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே ஓஸ்லாம் கொடுத்துட்டு இந்த ஸ்டோரேஜ் டேங்க்லாம் மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னா நம்ம மொட்டை மாடியில் வைக்கிற டேங்க் வந்து இவங்க இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த டேங்க் வந்து இதுவே நினச்சிக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான். நான் என்ன சொல்ல வரேன்னா ஆங்கிள் காக்கோட நாப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதே ஃபிட்டிங்ஸில் வந்து சிம்பிளாக இருக்கும். இதில் வர்ற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவுட். அப்படின்னா டேங்க்கில் வந்து இந்த தண்ணி வந்து
ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து வேணும்னா இதில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து கனெக்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் டேங்க்குக்கு வந்து மேனுவலாக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஹெல்த் ஃபாசிட்டில் வர்ற ஓஸ், அதுக்கப்புறம் வந்து க்ளாசிட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் காக் ஃபிட்டிங்ஸ் வருது இல்லையா, அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் வந்து ஓஸ் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். பட் என்னென்னா இது வந்து நம்ம சேஃப்டிக்காக தான் வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து இதில் போட்டோம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். பட் என்னென்னா இதே கன்சில் ப்ளம்பிங் லைன்லாம் திருப்பி பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் வந்து இது நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வாட்டர் வந்து வேணும்னா இதில் ஃபில் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து போர் வாட்டர் இது வாட்டர் வரல அப்படின்னா இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வரும். தண்ணி வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடாது. ஏன்னா இது ரெண்டு நம்ம போடலை அப்படின்னா நம்ம வந்து மேலே ஓப்பன் பண்ணாலே இந்த 2 வால்வ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடாமல் இருந்துட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து ரிவர்ஸ் வந்து போயிடும். அதனால் இங்கேயும் வந்து 2 ரிவர்ஸில் வந்து போகாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து 2 கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒன்று வந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கு, அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க், ரொம்ப ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று வந்து போர் வாட்ரு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து நார்மல் வாட்டர்லேயே வந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பைப் லைன் வந்து இதில் போயிருக்கும். நீங்கள் எந்த தண்ணி யூஸ் பண்ணாலும் கூட எல்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா இதுக்கும் நம்ம தனித்தனியாக வந்து கொடுக்காம இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதனால் போர் தண்ணி இந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிட்டு தான் வரும். பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு வந்து அதுதான் நீடு இருக்குது. அதனால தான் இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓடிஎஸ் வர்றதுனால ப்ளம்பிங் லைன் வந்து அப்படியே உள்ளே சேஞ்ச் பண்ணி உள்ளேருந்து எடுத்துகிட்டு, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து இங்கே இருந்தது, அப்படியே வந்து நம்ம இந்த சைடு சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து 2 பைப் எப்படின்னா, ஒன்று வந்து போர் வாட்டர், ஒன்று வந்து கார்பரேஷன் வாட்டர் வர்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கோம். பட் என்ன, இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி 25 இயர்ஸ், அரௌண்ட் 30 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் கார்பரேஷன் வாட்டர் வந்து வந்தது கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஏன்னா நம்ம கிளைண்ட் வந்து இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து வேணும், இந்த ப்ரொவிஷன்லாம் வேணும்னு சொல்கிறதுனால நம்ம வந்து இதை எடுத்து பண்ணியிருக்கோம். இதில் வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டரோட ஹைட் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக கவுண்டரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.3 ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்படின்னா 3 அடி 3 இன்ச். எதுக்காக இவ்வளோ ஹைட் வந்துச்சு அப்படின்னா, கீழே வந்து வாஷிங் மிஷின் போகணும். அதுக்கப்புறம் வந்து மேடை வந்து ஹைட் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து சங்கன் அந்த மாதிரி கிடையாது. அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே டவுன் ஃப்ளோரிங் வந்து போட்டு பண்ணுவாங்க. இது வந்து அது கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து ரூஃப்லேருந்து அப்படியே பைப் லைன்லாம் போட்டு ஒரு 2 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கீழேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2 இன்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகி அதுலேருந்து ஃப்ரீயாக வேணும் அப்படின்றதுக்காக கீழே வந்து கடப்பா கல் போட்டு அதுக்கு மேலே வந்து கிரானைட்டு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இதில் டபுள் கிரானைட் வந்து நம்ம போட்டு கூட பண்ணலாம். பட் என்ன, டபுள் கிரானைட்டோட கடப்பா கல் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், கிரானைட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் என்னென்னா கடப்பா கல்லோட அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. இதில் வந்து சிங்க் வந்து இதில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஒரே வாட்டர் தான் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கார்பரேஷன் வாட்டரும் இதுலேயே வரும், போர் வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வரும். ஏன்னா இது தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக எதுவுமே வந்து கொடுக்கல. இங்கே டீ போட்டு 2த்தையும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஒரு வேளை வந்து கார்பரேஷன் வாட்டர் வருது அப்படின்னா அவங்க திறந்தாங்கன்னா போர் வாட்டர் வரும், கார்பரேஷன் வாட்டர் வரும். கார்பரேஷன் வாட்டர் மட்டும் வரணும் அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே வந்து போதும். இல்லை கார்பரேஷன் வாட்டர் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த போர் வாட்டர்ன்றது வந்து வரும். அந்த போர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வரும். இது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணாங்கன்னு எப்படி தண்ணி வரும்ன்ட்டு. பட் என்னென்னா நம்மளுக்கு வந்து டேங்க்கு இது தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும். 4th ஃப்ளோரில் வந்து டேங்க் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹைட்டில் இருக்கிறதுனால அப்படியே தண்ணி வந்து மேலே போயிட்டு கூட வரும். பட் என்னென்னா நீங்கள் நினைக்கிற அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் கம்மி ஆகலாம். பட் என்னென்னா இங்கே வேறு வழி இல்லை, ப்ரொவிஷன் வந்து கொடுக்குற மாதிரி. ஏன்னா கிளைண்ட் வந்து இப்படி தான் வந்து டீ போட்டு கொடுக்குறதுனால இப்படி தான் வந்து வந்தது. இது இந்த ப்ளம்பிங் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறது இந்த கம்ப்ளீட்டாக அங்கேருந்து எடுத்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவுட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து 2 இன்ச் வந்து பைப் போட்டு இதில் வந்து என்ன ஃப்ளோர் ட்ராப் வந்து போட்டு இதுலேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளோர் ட்ராப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா
4 சைடு இருக்கும். 4 சைடு வர்றது நம்ம ஒரு சைடே எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 டீ போட்டு கூட பண்ணிக்கலாம். பட் நம்ம அப்படி பண்ணாமல் ஒரு சைடு டீ வர்றது இப்படி போட்டு நம்ம இந்த சைடு வந்து பண்ணியிருக்கோம். ஒரு சைடு வர்றது ப்ரொவிஷன் வந்து நம்ம 2 வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து இதில் நம்ம ஃப்ளோர் ட்ராப்பில் வந்து டோட்டலாக வந்து நம்ம 3 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 1 வந்து பார்த்திங்கன்னா அவுட்டில் வந்து கனெக்ட் ஆகிடும். 1 வந்து 2 வந்து பார்த்திங்கன்னா இன்னில் வந்து கனெக்ட் ஆகிடும். 1 வந்து டம்மி வந்து க்ளோஸில் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து சிம்பிள். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து புரியலன்னா திருப்பி இந்த வீடியோ இன்னொரு வாட்டி வந்து பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பழைய அப்பார்ட்மெண்ட்ன்றதுனால உங்களுக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே வரும். இப்போ வர அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் பாத்ரூம் அந்த அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ன்றது வந்து கிடைக்கும். பட் என்னென்னா இது வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் அந்த சைஸ் அந்த அளவுக்கு இருக்கும். இது இந்த யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்தது. இந்த சைடு வந்து ஹைட்டாக வந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாஷ் பேஷன் அதுக்கப்புறம் கவுண்டர் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதே தான். பட் என்னென்னா நம்ம ஃபுல்லாத்தையும் ரெனோவேஷன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். இது கிச்சன் வழியாக பெட் ஹால் வழியாக இந்த சைடும் வரலாம், யூட்டிலிட்டிக்கு இந்த சைடும் வரலாம், இப்படியும் போகலாம். அப்படியே 3 சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பிளான் வந்து இருக்கும்போது என்னென்னா இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படி தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். பூஜை ரூம் வந்து இந்த சைடு வர்ற மாதிரி. பட் என்னென்னா எங்களுக்கு டைரெக்ஷன் வந்து ப்ராப்ளம் வர்றதுனால இந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கேருந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆப்போசிட்டில் வந்து பார்க்கும்போது இந்த சிங்க் அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின்லாம் தெரியுது அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் இந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே வீடியோ வந்து பேசியிருப்பேன். இந்த எல்லாத்தையும் டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டதுக்கப்புறம் இந்த வால் இடிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இதில் டோட்டலாகவே 2 ஃபீட் அந்த டைல்ஸோட அகலம் வந்து பாருங்கள். டோட்டலாகவே வந்து 2 ஃபீட் அந்த 2 ஃபீட் இதுலேருந்து இது வரைக்கும் இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அகலம் தடுத்து இது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல் மாடலர் கிச்சன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி வால் கட்டி அதுக்கப்புறம் வந்து கிரானைட் வந்து போட்டிருக்கோம். நான் இதுக்கட்டி தனியாக ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன்.